போராட்டம் இது போராட்டம், விவசாயிகளின் போராட்டம். தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். விவசாயிகள் கடன்களை அனைத்தையும் தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். கடனையும் கட்ட முடியல, வட்டி எல்லாம் ஏறி போச்சு, அபராத வட்டி ஆலையே முழுங்குது. தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். முதல்வர் ஐயா, முதல்வர் ஐயா, முதல்வர் ஐயா, முதல்வர் ஐயா, தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே, தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே, பிரச்சாரத்திலும் சொன்னீங்களே, இது வாக்குறுதி அல்ல, உத்தரவாதம் சொன்னீங்களே. என்னாச்சு, என்னாச்சு? விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? போராட்டம் இது போராட்டம், விவசாயிகளின் போராட்டம். தள்ளுபடி செய், 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 தள்ளுபடி செய். கூட்டுறவு பயிர் கடன்களை, கூட்டுறவு பயிர் கடன்களை, கூட்டுறவு பயிர் கடன்களை, கூட்டுறவு பயிர் கடன்களை தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய். விவசாய பயிர் கடன்கள், விவசாய பயிர் கடன்கள், விவசாய பயிர் கடன்கள், விவசாய பயிர் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய், அனைத்தையும் தள்ளுபடி செய், அனைத்தையும் தள்ளுபடி செய், அனைத்தையும். வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்ணாவிரதத்தின் காரணம் என்னவென்றால், தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கை, தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவித்த கடன் தள்ளுபடி பற்றிய ஒரு உண்ணாவிரதம். கடன் தள்ளுபடியில் குளறுபடிகள் ஏற்படுத்தியுள்ளார். அறிவித்தது ஒன்று, செயல்படுத்துவது ஒன்று. அது அறிவித்தபடி 5 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயிகளுக்கு மொத்த கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கர் மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடியும் என்று அறிவித்தார். ஆனால் இப்போது அறிவித்துள்ளது பெரிய விவசாயிகளுக்கு 75,000-ம், அதுக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 35,000 என்று அறிவித்துள்ளார். இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் 30 மாவட்டங்களில் மாபெரும் கண்டன உண்ணாவிரத போராட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கே. வஜ்ரவேல், மாவட்ட செயலாளர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், ராணிப்பேட்டை மாவட்டம்.